இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இங்கே நம் தொடர்ச்சியாக தேவ மனிதர்களை குறித்து நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேலை புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இங்க ஒரு சம்பவம் நடக்கு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே அடிமைத்தன வீடாயிருக்கிற எகிப்துல கஷ்டப்படுறாங்க, அடிமைகளாயிருக்கிறாங்க, அடிமைப்படுத்தப்படுறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறாங்க, மிகவும் சித்திரவதை அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் உடனே வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆடுகளுக்கு பின்னால போய்கிட்டு இருந்த மோசையை கூப்பிட்டுங்க வாப்பா. மோசே சாதாரண ஆள் கிடையாது. ஏன் வனாந்திரத்திற்கு போனார் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவர் வனாந்திரத்துக்கு போன காரணமே வேறு. நமக்கு அதை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எகிப்தியனும் இஸ்ரவேலும் சண்டை போட்டுக்கிட்டு போது எகிப்தியனை கொண்டதுனால கொண்டு புதைச்சிட்டான், யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டான். ஆனால் ஒரு நாள் அடுத்த நாள் ஒரு இஸ்ரவேலும் சண்டை போட்டிருக்கேன். அப்பா நீங்கள் சகோதரத்தனப்பா ஏமா சண்டை போடுறீங்க சொல்கிறான். எகிப்தியனை கொண்டது எனக்கு தெரியாதாங்கிறான். அவ்வளவுதான், கிளம்பிட்டான். இது பார்வனுக்கு போச்சுன்னா பார்வன் நம்மளை கொன்றுவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி வனாந்திரத்திலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அங்க கர்த்தர் முச்செடியில தரிசனமாகி கூப்பிட்டுங்க வாப்பா, எகிப்துல என் மக்களை பார்வன் ரொம்ப கொடுமைப்படுத்துறான், அவனை போய் கூட்டிக்கிட்டு வா, என் மக்களை அழைத்து கொண்டு வரும்படி உன்னை அனுப்புகிறேன். மோசே என்னெல்லாமும் சொல்லி பார்க்கிறாரு, முடியாதுப்பா நீதான்ப்பா போப்பான்ட்டார். இங்க வந்து சொல்லுகிறார்கள், தேவனாகி கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் எங்கள் சிறுமையை பார்த்தார், ஆண்டவர் எங்கள் சிறுமையை பார்த்தார். அந்த அடையாளங்களை அற்புதங்களை செய்தவனை பார்த்து தேவன் இவர்களே எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்கும்படியாக அனுப்புகிறான்னு சொல்லி அவர்கள் கர்த்தரை தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இங்க பலியிடல. காரணம் என்ன? இங்கே பலியிடவில்லை. காரணம் என்ன? ஏன் அங்க பலியிட அவர்களால் முடியாது? அது எகிப்துங்கிற அந்நிய தேசம். அந்த தேசத்துல அவர்களால் பலியிட முடியாது. இதற்கு ஆதாரம் வேதத்தில் இருக்கிறது. தானியேல் என்கிற தேவ மனுஷனை நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஜெபிப்பாரு, ஆனா அவர் பலியிடல. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பலியிடல. அந்நிய தேசத்தில் இருக்கிறார், பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். அங்கே பலியிட முடியாது, அங்கே பலியிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியாது, அங்கே அனுமதி இல்லை. இங்கே கர்த்தருக்கு பலியிட்டு ஆராதனை செய்வதற்கு அனுமதி இல்லை. ஆனாலும் அவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார், ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஏன் பலியின் மூலமாக தான் கர்த்தரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டின் நியமனம், விதி. ஆனால் இங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையை தேவன் புரிந்து கொள்கிறார், கர்த்தர் புரிந்து கொள்கிறார். ஏன் அப்படின்னா அங்க அவங்களால பலியிட முடியாது. பலியிட முடியாததுனால இவங்க கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள், தலை குனிந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். கர்த்தரை அங்கீகரிக்கிறார். ஏன்னா இங்கே இவர்களால் பலியின் மூலமாய் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை. பலி ஏன் இடவிடப்பட்டது பழைய ஏற்பாட்டில்? நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து பிறந்த போது கூட 2 புறா குஞ்சுகள் அவரை கொண்டு போனாங்க பலியிடுவதற்காக. அந்த புறா குஞ்சுகள் கொண்டு போகப்பட்டது. ஏன் பழைய ஏற்பாட்டில் பலியிடப்பட்டது? நிறைய பலி இருக்குது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, நிறைய பலிகள் இருக்கிறது. இந்த பலிகள்லாம் ஏன் இடப்பட்டது அப்படின்னா ஜனங்களுடைய பாவத்தை கழுவுவதற்காக, ஜனங்களுடைய பாவத்தை டெம்பரரி ரிலீஃப், இடைக்கால ஒரு ரிலீஃப். ஆனால் இங்கே அதே எகிப்திலே ஒரு பலி ஒன்று இடப்பட்டது. எப்போ? கடைசியில அந்த சங்கார தூதன் கடந்து வருகிற சமயத்தில் ஒரு ஆட்டை பலியிட்டு அதை நெருப்புல சுட்டு இவங்க புசிக்கிறார்கள். நெருப்புல சுட்டு புசிக்கிறார்கள். பஸ்கா. அங்கே ஒரு பலி, அங்கே பலியிடப்படுகிறது, ஆடு பலியிடப்படுகிறது. அந்த பஸ்காவை புசிச்ச பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியா எகிப்தை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். ஜீவன். இந்த பஸ்காங்கிறது ஜீவன். என்ன ஜீவன்?
பஸ்காவுக்கும் ஜீவனுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆடு அடிக்கப்படுகிறது. அந்த பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்துவே அந்த பஸ்கா. அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தின் புத்தகங்களுக்கு கிறிஸ்துவாகிய பஸ்கா அப்போ இல்லை. ஆனாலும் அவர்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள், கர்த்தரை அங்கீகரித்தார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்து பரிசுத்தவான்களாக நாம் இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவாகிய பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்காவை நாம் எப்படி புசிக்கிறோம் ரொம்ப முக்கியம். வேதம் தெளிவா சொல்லுது பஸ்காவை குறிச்சு. பஸ்கான என்ன? நம்ம அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக நற்கருணை கம்யூனியன் சர்வீஸ். அதில் வாசிக்கும் போது ஒன்று வாசிப்பாங்க, அபாத்திரமாய் ஒருவன் இதில் பங்கெடுத்தால், எல்லாரையும் குறிக்கும். அபாத்திரமாய் ஒருவன் இதில் பங்கெடுத்தால் அவனுக்கு என்ன வரும்? பங்கெடுக்கிற எல்லாரும் விசுவாசிகள் மட்டுமில்லை, இன்க்ளூடிங் ஊழியர்களும் சேர்த்து. ஏன்னா அவங்களும் பங்கெடுக்காங்களே. அபாத்திரமாய். இன்னைக்கு அந்த பஸ்காவை நாம் எப்படி புசிக்கிறோம்? அபாத்திரமாயா? யோசிக்கணும். ஆண்டவன் நம்மோடு கூட பேசுவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வல்லமையான கரம் எங்களோடு கூட இருக்கிறபடி நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டபடி தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியான எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.